எலா ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சு கேட்டனா எங்க? ஆண்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கம்மா வாரேன். இந்த பிள்ளைகளும் நம்ம கூட தோட்டத்துக்கு வரணும்னு பார்த்தா கூடமாட கொஞ்சம் வேலை செஞ்சு தருவாளுவே வருவாளுவேன்னு பார்த்தேன்னா வெயிலுக்குள்ள நாங்கெல்லாம் வராண்டாம் கருத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் இருக்காளுவேல. அதான் சொல்லியிருக்கேன் ஆளுக்கு 10 பாவம் இன்னைக்கு முனையல வந்ததும் தோலை உரிச்சிருவேன்னு. என்னதான் பண்ணியாளுவேன்னு பார்க்க தானே போறேன் இன்னைக்கு. எம்மா இந்த தண்ணி பிடிச்சிட்டேன். கொண்டா கொண்டா. ஏய் கமான் ப்ரோ லெட்ஸ் கோ. ஏலா வீட்டில் கிடக்கதெல்லாம் சரிதான், 2 பேரும் சண்டை போடாம வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். நான் வரும்போது ஆளுக்கு 10 பாய் முனைஞ்சி வைக்கல தோலை உரிச்சு போடுவேன் அம்மா சொல்லிட்டேன். ஏம்மா நீ வேறம்மா, நாங்கள் சண்டைலாம் போட மாட்டோம். நான் எனக்கு ஓலையெல்லாம் பின்னாடி பக்கத்தில் போட்டு வச்சிருக்கேன்னு நினச்சி நான் அங்கே இருந்து முனைவேன். அவள் அங்கே முத்தத்தில் போட்டு வச்சிருக்கா, அவள் முத்தத்தில் இருந்து முனைவா, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து தான் முனைவோம். அதனால சண்டைலாம் வராதுமா, நீ போயிட்டு வா. என்னமோ பார்த்து செய்ங்க. என்ன பெரியமா தோட்டத்துக்கு கிளம்பியாச்சா? ஆமையா வா வா. என்னையா காலையில சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேன் பெரியமா. என்னையா நேரம் போக உனக்கு? ஆமா பெரியமா, நேரமே போல. அதனால சாலினியை காட்ட நாங்க பெரியமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்னன்னா தோட்டத்துக்கு கிளம்பிட்டீல, எல்லாருமா போறிய? இல்ல இவ்வளவு 2 பேரும் வீட்டுல தான் கிடப்பாளுவே. இவளுக்கு வேலை சொல்லிட்டு போறேன். அவளை செய்யாளுவலா இல்லையான்னு இன்னைக்கு பார்க்கணும். வந்தப்புறம் தான் இருக்கு இவளுக்கு கச்சேரி. மா டோன்ட் வரி, நீ வரும்போது 10 பாய் ரெடியா இருக்கும் என்னோடது. என்னம்மா சண்டை போடாம இருந்தா சரி, அதுக்குதான் உங்களுக்கு தனித்தனியா வேலையை கொடுத்துட்டு போறேன். சரியா? நான் தோட்டத்துக்கு போயிட்டாரே, நீ சாப்பிடலன்னா வீட்டுல சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், பிள்ளைகள்கிட்ட சொல்லு போட்டு தருவாளுவ, சாப்பிடு. என்னையா? சரி பெரியமா. சரி நான் வாரேன். இப்ப சந்தியா ஓலையெல்லாம் நினைச்சு போட்டியா? நான் அப்பவே நினைச்சு போட்டுட்டேன். நான் இப்பதான் நினைச்சு போட்டிருக்கேன். இன்னும் பத வர கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் முனைய ஆரம்பிப்பேன். நான் அது வரைக்கும் போய் டிவி பார்க்க போறேன். டிவியா? டிவிலாம் பாப்பியா நீ? என்ன சீரியலா? சச்சா அவ சீரியல்லாம் பார்க்க மாட்டா. எந்த சேனல்ல பாட்டு ஓடுதுன்னு மாத்தி மாத்தி வச்சு ஒரே சோஃபா மேல ஏறி ஆட்டமா தான் இருக்கும். ஆமா இதுக்கு முன்னாடி ஒருக்கா சோனி ஆடும்போது நான் பார்த்திருக்கேன். அதுல என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு நக்கலா? நான் டான்ஸ் எல்லாம் சூப்பரா தான் ஆடுவேன் தெரியும்ல. ஆமா அதுலயும் அந்த காக்கா வெளிப்பு வர்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுவியே, அதெல்லாம் வேற லெவல். போ போதும் 2 பேரும் ரொம்ப பண்ணாதீங்க. நான் போய் பாய் முனைறதுக்கு பட்டிக்கு 4-5 ஈக்கு எடுத்துட்டு வந்து வேலையில உட்கார போறேன். ஏய் சோனி கோச்சுக்கிட்டியோ? இப்ப எனக்கு ஒரு 10-15 போல பட்டிக்கு ஈக்கு எடுத்துட்டு வாபே. நக்கு உனக்கெல்லாம் நான் எடுத்துட்டு வர மாட்டேன், உனக்கு வேணாம்னா நீயே வந்து எடுத்துக்க. சி எப்படி பேசுது பாரு. இப்படிதான் அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, மறுபடியும் இப்படிதான் பேசுறா கிறுக்கி. சஞ்சய் நீ கொஞ்சம் இரு, நாங்க இந்த வாரம். அப்போ எல்லா வீட்லயும் சண்டை இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நம்ம வீட்டுலதான் சண்டை பலமா இருக்கும்னு பார்த்தா எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்கு. சரி நம்ம வெளியே போய் முத்தத்துல இருப்போம். எனக்கு சிரிப்பு தாங்க முடியலையே கடவுளே. ஐயோ சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குதே. என்னத்துக்கு இந்த கிறுக்கி பைத்தியக்காரி கணங்க கடந்து இப்ப சிரிச்சிட்டு அடக்கா? இந்த வெயிலுக்கு ஒருவேளை மண்டை கலங்கிருச்சோ? ஐயோ சரிசே அஞ்சு தீஞ்சி போய் வந்திருக்கானே. சோடாபட்டி எதுனாலும் சொல்லிட்டு கிரியலா, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஓவரா சிரிக்காத, அந்தால இழுத்துட்டு போய் செத்துறாத. நீ முதவா மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு. ஏன் இந்த சோடாபட்டி இப்படி சொல்லுது? சரி போய் பாப்போம். பார்த்துட்டு சதிசுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ கடவுளே பாவம். சதிசே அம்மா இது நானா? அம்மா எனக்கு யாரது இப்படி கிடந்து கத்தியது? இப்ப வருவான் பாரு. எப்ப யாருப்பா தம்பி நீ? அனாத ஆசிரமத்துக்கு எதுவும் பழைய துணி வாங்க வந்திருக்கியப்பா? பழைய துணிலாம் ஒண்ணும் இல்லப்பா, அடுத்த முறை வரும்போது தாரேன். என்ன பள்ளி சிரிக்காதடா சொல்லிட்டேன். எலை சதீஷ் நீயா? எவ கொம்மி இந்த வெயிலுக்குள்ள நீ கடைக்கு போயிட்டு வர சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கிற லட்சணத்துல உனக்கு உன் பெத்த பிள்ளைய அடையாளம் தெரியாம போயிட்டல. யாரல உனக்கு மூஞ்சில ஃபேஷியல் பண்ணிட்டதே? சூரிய பகவானா? சூப்பர்.
கருப்பு ரோஜா, கருப்பு தங்க வைர கட்டி எப்படி இருக்கான் பாரு. அவன் மூஞ்சில கண்ணு முழியா அந்த பல்லு மட்டும்தான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியலையே என் பிள்ளைக்கு. ஐயோ ஐயோ சதீஷுக்கு அவன் பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, வெயில்ல போயிட்டு வந்த உடனே மூஞ்சி அப்படிதான் கருத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சு கிழிச்சு இருந்தா நல்லா தான் இருக்கும். நீ ஒழுங்கா அழுக்கு தேய்ச்சி குளிக்க முடியல, அதனால அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சொல்லி விட்ட சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? கொண்டா. நீ எல்லாம் ஒரு தாயாவே. அட கொண்டா சீக்கிரம் சமைக்கட்டும், சமையல் வேலை நிறைய கிடக்கு எனக்கு. இது காசெல்லாம் பைக்குள்ள தானே கிடக்கு, செலவு பண்ணிரல நீ தான். செலவு பண்ணிருக்க முடியும்னு நினைக்கேன். சரி ஐயோ சதீஷ், எனக்கு உன்னைய பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருதுல, தயவு செய்து இடத்த காலி பண்ணிரல. ஈடி உன் ஊத்தப்பல்ல ஒரு நாள் பாத்திரும்பு பிரஷ கொண்டு நான் வளர்க்கியனா இல்லையான்னு பாரு. இதுக்கு நான் வீட்லயே இருந்து கக்குசே கழுவி இருக்கலாம், இவன் வாயும் சேர்த்து கழுவி இருப்பேன். வெயிலுக்குள்ள போய் காஞ்சி தீஞ்சி வந்ததுதான் மிச்சம். சைக்கிள் டியூப் டயர் தீஞ்சி போன மாதிரி எப்படி இருக்கான் பாரு சதீஷ். தேங்காவை எப்படி பார்த்து எடுக்கணும்னு தெரியலையே. டொக் 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 டொக். இப்படி சுண்டி பார்த்து தான் வாங்குவாங்க, நம்மளாம் சுண்டி பார்த்தே வாங்குவோம். இந்த ஒன்று தான் விளைஞ்ச தேங்காய் மாதிரி இருக்கு, மற்றது எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கு. இளநிலே பறிச்சு இப்பெல்லாம் வித்துப்படியானுவேன், அவ்வளவும் வெறும் குருத்து தேங்காயா இருக்கு. எல்லாம் உமா இங்க பாரு இங்க பாரு, இங்கெல்லாம் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இங்க வாங்குவோம் வா. ஆச்சே காயெல்லாம் எவ்வளவு? எந்த காய்மா? தக்காளி வெங்காயம் முருங்கைக்கான்னு விலைய சொல்லுங்க. எடுங்கம்மா பார்த்து சொல்றேன். ஏன் பெரிய பொண்ணு என்னலா? இல்ல இரு, பொறுமையா இரு. நான் ஒரு 2-3 கடைலாம் பார்த்து வச்சிருக்கேன், அந்த கடையில தான் காய் வாங்கணும். இதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இதுலயும் வாங்கலாமே. அதான் பிரச்சனையே, ஃப்ரெஷ்ஷா இருந்தா விலை அதிகமா சொல்லுவான். கொஞ்சம் வாடி வதங்கி இருக்கும் பாரு, அதெல்லாம் கம்மி விலைக்கு வாங்கிடலாம். அதுக்கு தான் ஒரு 4-5 கடை பார்த்து வச்சிருக்கேன், அந்த கடையில போயிட்டு பார்த்து வாங்குவோம். அதனா குறைச்சி கேட்டு வாங்கலாம். நம்ம என்ன வீட்டுக்கா செய்ய போறோம், ஹோட்டலுகளுக்குலாம் அப்படிதான் செய்யணும், அப்பதான் நம்ம ஹோட்டலை ஓட்ட முடியும். சரி இந்த தேங்காவை பாரு, இது நல்லா விளைஞ்ச தேங்காவா இல்ல என்ன தேங்காய், கெட்ட தேங்காவா நல்ல தேங்காவான்னு பார்த்து சொல்லு, எனக்கு சரியா பார்க்க தெரியல. அதுக்கு தூரப்படு, என்ன தேங்காவா இருந்தா என்ன, சட்னி அழுவுன தேங்காவா இருந்தாலும் வச்சு விடு. உனக்கு ஹோட்டல் வியாபாரம் தானே முக்கியம். காய் நல்லா இருக்கா பழம் நல்லா இருக்கான்னா பார்க்க போறா, எப்படி இருந்தாலும் வைக்க தானே போறா. ஏன்னா சாம்பாருக்கு காய் வேற, சட்னிக்கு தேங்காய் வேறலாம். தேங்காய்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும் சட்னி. இதெல்லாம் அலுவலது போட முடியாதுல, நாத்தடிக்க வேற சாப்பிட முடியாது. காய்னா அப்படி இல்லை. தேங்காவை என்னத்துக்கு போட்டு சமைக்கணும்? அங்கே லட்சுமி அக்கா தோட்டம் பத்திரலி அக்கா தோட்டம் கிடக்கு, அங்கே தேங்காவை பறக்கி ஐட்ட கையில் காசை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இங்கே இருந்து எதுக்கு வாங்கணும் அதெல்லாம்? அட ஆமா பத்தியா, எனக்கு இது ஞாபகம் இல்லாம போச்சே. ஊருக்குள்ளதான் ஏகப்பட்ட தோட்டம் கிடக்க, அங்க போய் ஆட்டையை போட்டு வந்தாலே போதுமே. இது என்னத்துக்கு காசு கொடுத்து வாங்கினேன்னு துரோடு. ஐயோ கிளவி மண்டையை உடைச்சிட்டா. காக்கா தேங்காவை கொண்டு போய் மண்டையில போட்டுட்டு பாரு. பெரிய பொண்ணு ஓடியா ஓடியா இடத்த காலி பண்ணுவோம், ஏதாவது கொலைகேஸ்ல உள்ள பேர வரும். கொலைகேஸ்ல உள்ள போனாலும் நீ தாம்லா போவா, நான் போக மாட்டேன். நானா தேங்காய் ஒதுக்கி எரிஞ்சேன். ஐயோ கத்திட்டு நடக்காதெல்லாம் வாழ குந்தாணி, இவாளே நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்க. உமா நில்லு, நானும் வாரேன். பெரிய பொண்ணு இந்த கடையில வாங்குவோமா, இவரு கொஞ்சம் நல்லா குறைச்சி தருவாரு பத்துக்க. நீ ஹோட்டலை இழுத்து மூட பிளான் பண்ணிட்ட, அதனால நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு. அட வாய கழுவுல பெரிய பொண்ணு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம ஹோட்டலை நான் ஓவோன்னு கொண்டு வரதுக்காண்டி தான் நான் இவ்வளவு போராடுறேன். ஏது இந்த அழுவுன தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கி போட்டு நீ ஹோட்டலை ஓஹோன்னு கொண்டு வந்துருவியாக்கும். ஆமா, வேணா காய்கறிகாரன்ட்ட கேட்டு பாரு, ஊர்ல முக்காவாசி ஹோட்டல் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ நடத்து, உன் ஹோட்டல் மூட போறது கன்ஃபார்ம், அது நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் வாயை நல்லா பெனாயில போட்டு கழுவுலாம், மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லாத. எம்மா என்ன வேணும்? 1/4 கிலோ புளி வேணும். எம்மா இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிடையாது, இது காய் கடை. காய்கறி வேணும்னா சொல்லு, இங்க வந்து புளி புண்ணாக்குலாம் கேட்டா இங்க கிடைக்காது. யோ தெரியுதுல்ல, காய் கடைக்கு எதுக்கு வருவாவே, காய் வாங்க தானே வருவாவே. என்ன காய் வேணும்னு கேட்கணும், அது என்ன வேணும்னு கேட்காது. 1 கிலோ மட்டன் வேணும்னா உமரால கொடுக்க முடியுமா? ஓய் எம்மா இப்ப எதுக்குமா கோவப்படியா? உன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்ன கொஞ்சம் அவளுக்கு மர கலண்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை.
ஏம்மா இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் ரோட்ல விடாதீங்கம்மா, வீட்டுல பிடிச்சி கட்டி போடுங்க கட்டலங்கல்ல. இங்க வந்து இருந்துகிட்டு யாரும் காதையாவது கடிச்சிரும் போல இருக்கு, பாக்கவே பயமா இருக்கு. யோ என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு? இங்க வா, உன் காதை நான் கடிக்கேன். எம்மா எம்மா என் காதெல்லாம் கடிச்சு விடாதம்மா, போயிரு. எம்மா பிடிமா இவள. யோ உன் கடைலாம் ஒரு கடனும், உன் கடையில போய் காய் வாங்க வந்தேன் பாரு, என்னைய செருப்ப கொண்டே அடிச்சு கடணும். எல்லாம் உமா வா, காதை கிதை கடிச்சு வச்சிடாதலா, இங்க வந்துரு. உன் கடையில ஒரு நாய் கூட காய் வாங்காது. இதுக்கு வா, வேற கடைக்கு போலாம். அந்த ஆளை கடுப்பேத்தி விட்டுட்ட, இனிமே எங்க சாமான் வாங்குறது? அம்மா சீக்கிரம் போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்கம்மா. யோ உன்னையதையா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், என்னையாம் ஏன் சேர்க்கணும்? நான் ஹோட்டலுக்கு உன் கடையில நான் பொருள் எடுக்க வந்தா நீ என்னைய பைத்தியங்க. அம்மா பைத்தியத்தை பைத்தியம் தானம்மா சொல்ல முடியும், எதுக்குமா இப்படி நாய் மாதிரி குலைச்சிட்டாக்கா? அம்மா கூட்டிட்டு போம்மா, வியாபார நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அந்த அண்ணன் இப்ப கூப்பிட்டு போயிரி இல்ல, நாய் மாதிரி குலைக்காம வாளா. அந்த ஆளு என்னைய பைத்தியங்க, நீ என்னைய ஆமான்னு சொல்லி கூட்டிட்டு வர, என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அவ வேற கடைக்கு போகும். ஏம்மா வியாபார நேரத்துல வந்து இந்த பொம்பளை எல்லாம் ஏன் இப்படி இருக்குவ? நல்லா இருந்தாலே வந்து நம்ம கிட்ட பேரம் பேசி பைத்தியங்கனங்க நிப்பாளுவோ. இது பைத்தியமே வந்து பேரம் பேச வந்துச்சுன்னா நம்ம என்னென்ன இதுகிட்ட எல்லாம் வியாபாரத்தை பண்ண? ஒவ்வொரு நாளும் பொழுதையும் கழிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுதுமா. என்ன அண்ணாச்சே, வியாபாரம்லாம் எப்படி போகுது? யாருமா அது? நாங்க தான் தத்தா, எப்படி இருக்கிய? வாங்கம்மா ராசாத்திகளா, எப்படி இருக்கிய? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பெல்லாம் கடை பக்கமே வாரது இல்லையே என்ன? அட நம்ம தாத்தா கடை. எப்பயும் சந்தையில அங்கனே எங்க மாமியார் வாங்கிட்டு வந்துருந்தத்தா, அதனாலதான் நான் வரல. நான் வந்தா உங்க கடைக்கு தானே வருவேன், உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நானும் நினைச்சேன், இந்த பிள்ளைகள் இப்பெல்லாம் வரையே காணுமேன்னு. நம்ம கடையை மறந்துட்டுவோ போல இருக்குன்னு நினைச்சேன். ஐயே, உங்க கடையை மறக்க முடியுமா? நீங்க எங்களுக்காண்டி பார்த்துல தருவீங்க நல்ல காயா. இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காதுன்னு எல்லாம் சொல்லிடுவீங்க. அதனால உங்க கடைக்கு தான் நான் வரணும்னு நினைப்பேன். இப்போ கூட இவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுக்கு காரணமே நீங்க தான். தாத்தா நம்ம ஹோட்டலுக்கு நம்ம கடையில இருந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கிடைக்குமா? ஹோட்டலாமா வச்சிருக்கியே? ஆமா தாத்தா, ஊருக்குள்ள சின்னதா இட்லி கடை போட்டிருக்கோம், நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கு, அதுக்கு தான் காய் வாங்க வந்தோம். தாராளமா நம்ம கடையில இருந்து எல்லா சரக்கும் வாங்கலாமா. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க, பக்காவா எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறேன். ஐயோ தாத்தா, லிஸ்ட் எல்லாம் ஒன்னும் எழுதி எடுத்துட்டு வரலையே, நாங்க பார்த்து வாங்கிக்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம். இருமா, பியானாவும் பேப்பரை எடுத்து தாரேன். நீ என்னென்ன வேணும்னு சொல்லி எழுதித்தா, தாத்தா எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தந்துடுவேன். தாத்தா அவகிட்ட எழுத சொன்னீங்கன்னா விடிய உட்கார்ந்து எழுதுவா, உங்களை கிறுக்கு பிடிக்க வச்சிருவா. நீங்களே எல்லாத்துலேயும் ஒரு 2 கிலோ காய் போட்டு விடுங்க சாம்பாருக்கு. அதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் மட்டும் கூட கொஞ்சம் தாங்க. ஆமா, வெங்காயம் எனக்கு ஒரு முடை வேணும், அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு கூட தந்துருங்க. அது கொஞ்சம் பழைய தக்காளியா இருந்தா நல்லா இருக்கும், ரேட் எல்லாம் ஏறி போச்சு, வேற கொள்ள விலை சொல்லுவீங்க. நம்ம கடையில எல்லாம் நியாயமாதாம்மா இருக்கும். உனக்கு ஹோட்டலுக்குன்னா உனக்கு 4-5 நாள் தாங்க மாதிரி தக்காளிலாம் இருக்கு. 2-3 நாள் தாங்க தக்காளியும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு வேணா அதை தாரேன். அலுவல் கிழுவல்லாம் இருக்காதுமா, நீ தைரியமா வாங்கலாம். அவ மற்ற கடையில் போய் அழுவுன தக்காளியா இருந்தாலும் தாங்கன்னு போய் நின்னா, அதுக்கு நீங்க எப்படியும் நல்ல தக்காளியா தான் பறக்கி வச்சிருப்பீன்னு தெரியும் தாத்தா. நீங்க அதே கொடுங்க. தாராளமா தந்துருவோம். மற்ற காய் என்ன வேணும் எதுன்னு பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் போட்டு பில்லு எழுதி தாரேன். நீங்க அப்புறம் பார்த்துட்டு எனக்கு கடைசியா காசு தந்தா போதும். சரி தாத்தா, நீங்க அப்ப எல்லாம் போட்டுட்டு இருங்க, நாங்க பக்கத்துல போய் சர்பத்து குடிச்சிட்டு வந்துடுறோம், ரொம்ப தாகமா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் போட்டு வைக்கேன். இந்தாங்க தாத்தா, அப்ப பையி. ஹோட்டலுக்கு சாமான் வாங்க இந்த பையெல்லாம் பத்துமாமா, நான் மூட்டையில போட்டு வைக்கேன். போகும்போது வண்டியில போட்டு எடுத்துட்டு போங்க. வண்டி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா நச்சு, என் வண்டி இருக்கு, அதுல ஏத்தி விட்டுருங்க. சரி, நீங்க பக்கத்துல போய் ஜூஸ் கூசு குடிக்கணும்னா குடிச்சிட்டு வாங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன். போங்க, போயிட்டு வாங்கம்மா. சரி தாத்தா, ஃபர்ஸ்ட் உங்க கடைக்கு வந்திருக்கலாம் போல, சரி இனிமே உங்க கடைக்கே வாரோம். போயிட்டாங்க. ஐயோ, எப்பதான் நைட் ஆகும்னு இருக்கு, கடவுளே சீக்கிரமா நைட் ஆயிரணும். சூரிய பகவானே சீக்கிரமா மறைஞ்சி நிலாவை அனுப்ப பார்ப்போம், நிலா எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ப்ளீஸ் கடவுளே சீக்கிரமா நிலாவை அனுப்புங்க. ஐயோ, சாலினி அக்காக்கு என்னாச்சு? தனியா இருந்து பனாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏக்கோ வாசரண்யா, ஆமா இப்ப நீங்க யார்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அது ஒண்ணும் இல்ல, சூரியனை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சூரியன் மறைஞ்சு நிலா வந்தாதானே ராத்திரி ஆகும், அதுக்கு தான் சீக்கிரம் இருட்டாகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா எதுக்கு?
உங்க மாமால இன்னைக்கு போகும்போது உனக்கு நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்று உனக்கு இன்னைக்கு ராத்திரி சர்ப்ரைஸா தாரேன்னு சொன்னாரு. அதுக்காக தான் ராத்திரி எப்போ ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா மச்சானா? அப்ப இன்னைக்கு சாலினி அக்காக்கு நைட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. ஆமா, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப நாளா எனக்கு பிடிச்சு நான் காத்துக்கிட்டு இருந்து எதிர்பார்த்ததுன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரே ஜாலி தான் போங்க சாலினி அக்கா. ஏய் சும்மா இருடி, எனக்கே ஒரே வெக்கமா வருது. மச்சான் அன்னைக்கு உங்களுக்கு ரிங்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சும்மா இருடி, பாரு வெக்கத்தை. சரி, நாங்க இன்னைக்கு பக்கத்து ரூம்ல ஆன்டி ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறோம். நீங்க உங்க ரூம்லயே படுத்துக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டும், அவர் சர்ப்ரைஸ் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது தான் வாங்கிட்டு வருவாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மா நேத்து ரூம்ல படுத்ததுக்கே சத்தம் போட்டாங்க, நீங்க தனியா பாடுங்க இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க ஆன்டி ரூம்லயே தூங்கிக்கிறோம். நீங்க உங்களுக்கான பிரைவேசியை நீங்க எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உங்க மாமா கேட்க மாட்டாரு நீங்க தனியா படுக்கணும்னாலும். இன்னைக்கு மச்சான் உங்களுக்கு சர்ப்ரைஸா வரதுனால அவர் இன்னைக்கு செம்ம ஜாலியா வருவாரு. அதனால நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க நியூ கப்புள், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க பக்கத்து ரூம்ல இருந்துக்கிறோம். சரி, என்னதான் நடக்குன்னு பாப்போம். நானும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்ப சீக்கிரம் நைட் ஆகும், உங்க மாமா எப்ப வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஜாலி தான் போங்க. ஏய் சும்மா இருடி நீ வேற. சரி, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். சாலினி அக்கா இருங்க. போடி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. பாடுறா சாலினி அக்காக்கு வெக்கத்தை. இவங்களுக்கு சமைக்க போறேன்னு கிளம்பிட்டாங்க. இந்த சஞ்சய் பையெல்லாம் எங்கேனா கடலை போட கிளம்பியிருப்பான். நம்ம ஒத்தையில தான் இருக்கும், நமக்கும் போர் அடிக்குது. சரி, போய் டிவியாவது போட்டு பார்ப்போம், ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு. சோனி, சொல்லு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம டூருக்கு எங்கேயும் போகமாட்டோம்னு நினைக்க. இந்த வருஷம் இங்கே தான் சுத்திட்டு இருக்க போறோம் லீவு முடிகிற வரைக்கும். இங்க பாரு சஞ்சய் ப்ரோ, மண்டை ஓட்டை ஆயிடும். ஒழுங்கா டூருக்கு போறதுக்கு பிளான போடு. நல்லா மல்லாக்கா கடந்துக்கிட்டு ஏதாவது ஏதாவது ஊருக்கு போலான்னா ஒன்னும் யோசிக்காம கடந்துக்கிட்டு என்ன நக்கணும் இருக்கு. அட, நீ தான் எந்த ஊருக்கு சொன்னாலும் அங்க போயாச்சு இங்க போயாச்சு, அங்க வேண்டாம் இங்க வேண்டாம், இங்க வேற எங்க தான் போறது? எந்திரி, மடியில படுத்து கடந்துக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஓலைய கண்ணுக்குள்ள குத்திரும். ஒழுங்கு மரியாதையா எந்திரின்னு சொல்லிட்டேன். தலைக்கு தலைவாணி வேணும். அதுல ஒரு 4 பாய் முனைஞ்சு வச்சிருக்கல, அந்த பாய் சுட்டி வச்சிருக்கத தலையாணியா யூஸ் பண்ணிக்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உன் காலு தான் கரெக்ட். அடி வாங்க போற பாரு நீ. ஓலையெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஓலை வேணும். இப்பதானே ஓலை அந்த பக்கம் கொஞ்சம் எடுத்து போட்டேன். மூஞ்சி சப்பா, என்ன நீ குறுக்கு உழையுது? எவ்வளோ நேரம் கிடந்து இப்படியே முனைகிறது? 4-5 பாய் முனைஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் இனிமேல் ரெஸ்ட்டு. ஓலையும் கம்மியாக தான் கிடக்கு. யார் அது நமக்கு மெசேஜ் பண்ணிட்டே கிடக்குது? அட சரணு, ஹாய், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? வரிசையாக 3 மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த மெசேஜ் அனுப்புவோன்னு இல்லை. அந்த அளவுக்கு கூட இவனுக்கு பொறுமை இல்லையே. சரி, அதான் யாரும் இல்லைல்ல, நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம். ரிங் போகுது. சீக்கிரம் எடுல சரணு, எங்க தங்கச்சி வர்றதுக்குள்ள. அட, நம்ம ஆளு மெசேஜ் பண்ணணும்னு பார்த்தா கால் பண்றா. சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ மேடம், என்ன மெசேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா மேடம் கால் பண்ணிருக்கீங்க. என்ன சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன் முகர கட்ட. நாங்க கடந்து பாய் முனைஞ்சு வேலை பார்த்துட்டு அடக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சோ, என் செல்லம் ரொம்ப வேலை செய்தா. எங்க அத்தை இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது. என் பொண்டாட்டிய ரொம்ப வேலை வாங்குறாங்க. ஏது? என்ன, உண்மையை தானே சொன்னேன். ஓ அப்படியா, சரி. அம்மா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சும்மா ஏசிய போட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். நீ நல்லா ஜாலியா வாழ்ற போ. என்னைய பாரு, நாங்க வெக்கக்குள்ள வெயிலுக்குள்ள கடந்து பாய் முனைஞ்சிட்டு அடக்கேன். நீ நல்லா சொகுசா வீட்டுல ஏசிய போட்டுட்டு ஜாலியா இருக்க. என்ன சரி, அப்ப எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? வாராவ. நீ மட்டும் இப்போ ஊன்னு சொல்லு, உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் லைக்கா எங்க வீட்டுக்கு. தப்போ முடியல. ஏன் நம்ப மாட்டியா? வேற என்ன சொல்லு, நான் இப்பயே வாரேன் அங்க பைக் எடுத்துட்டு. இதுக்கு 2 பேர் வீட்லயும் செருப்படி வாங்குறதுக்கா? அப்படிலாம் சொல்லாத. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும் பாரு. இன்னும் 2 வருஷம் தான், அப்புறம் காலேஜ் முடிச்சிருவோமா. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு உங்க வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்டு தட்டி தூக்குறேன் பாரு உன்னைய. அப்பன்னா அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நீ ரொம்ப ஓவராலா பண்ற.
எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு எப்போ வீட்டில் மாட்டு வேணும்னு. எங்கள் அம்மா இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிட்டாவ. நானும் சோனியும் மட்டும்தான் வீட்டில் இடந்தோம். அதனால் 2 பேரும் சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கணும்னாவ. அதனால் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓலையை கொண்டு போட்டு உட்கார்ந்து பாய் முனைஞ்சிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ நேரம் ஃபோனில் பாட்டு வச்சு விட்டுட்டு உட்கார்ந்து பாய் முனைஞ்சேன். 6 பாய் முனைஞ்சிருக்கேன். எங்கள் அம்மா வரதுக்குள்ளே 10 பாய் முனையணும்னு சொன்னவன். இன்னும் 4 பாய் முனையணும். ஓலை வேற கம்மியாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கடக்க ஓலை வரைக்கும் குறைய போட்டு வச்சுட்டுனா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் சோனியை போய் பார்க்கணும், சோனி எவ்வளோ முனைஞ்சிருக்கான்னு. அவள் அங்கே சஞ்சய் வந்திருந்தா, சஞ்சய் கூட பேசிட்டு இடந்தா. அதனால நாங்கள் இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொல்ற சந்தியா? சஞ்சய் அங்க இருக்கானா? அவன் எப்ப அங்க வந்தான்? அவன் இங்கே தான் இருக்கான் 2-3 நாளா. சாலினி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படியா? எனக்கு தெரியாது. அந்த நாய் என்கிட்ட சொல்லவே இல்லை பரா. அப்படியா? நான் அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. சரி விடு, அவனை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். அம்மா நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? சாம்பார் தான், ஃப்ரைடேலாம். ஆமா, இங்கேயும் அதே தான். அப்புறம் பாத்தீங்களாக்கா, நான் சொல்லலை அவன் இங்கே தான் இருப்பான்னு. ஆமா. இல்ல சஞ்சய். வாங்கக்கா. என்னம்மா பாய் முனையிறியோ? ஆமாக்கா, வாங்க உட்காருங்க. இல்ல சஞ்சய் கிடாமாடு எந்திரில. ஆமா, கால் வலிக்கல, இருமை எந்திரி. சாலினி அக்கா, நீங்க எங்க? இந்த ஓலை எடுத்தவனுக்கு நாளை சாத்துமா. ஐயா இருங்க, எந்திக்கே. சரண்யா வா, நீ உட்காரு. இல்ல என்ன சாப்பிட கூட வரல? அவங்க எங்க வீட்டுலயே சாப்பிட்டுட்டாங்க. ஆமா சாலினிக்கா, நான் இங்கேயே சாப்பிட்டுட்டேன், அதான் அங்க வரல. நாங்க உனக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இந்த பையன் இன்னும் வரலையேன்னு சொல்லி அங்க காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்காண்டி. நீ என்னன்னா இங்கேயே சாப்பிட்டுட்டு மல்லாக்கா கடக்காவ மாடியில என்ன? சும்மாதான்க்கா, நல்லா நடலா இருந்துச்சா, அதனால அப்படியே படுத்துட்டேன். என்ன கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன்னா நான் அப்படியே தூங்கி இருப்பேன். நீங்கள் எல்லாம் வந்து என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஓவர் தாம்ல. ஆமா, எம்மா உங்க அம்மா வீட்டுல இல்லையா? அவிய தோட்டத்துக்கு போனவக்கா. அப்படியா? இவன் மடியில படுத்தனா அவனை 4 ஓலை எடுத்து சாத்தி அவனை எந்திரிச்சு உட்காருன்னு சொல்ல வேண்டியதானே நீ? எதுக்கு மறுபடியும் அதே சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லல, நமக்கு தெரியுது நீங்கள் அண்ணன் தங்கச்சின்னு. ஊர்ல பாக்குறே என்ன சொல்லுவாவ, அதுக்கு தாம்ல உன்னை சத்தம் போடியே. இவன் என்கிட்ட கூட இப்படிலாம் உரிமையா இருந்து விளையாடுனது பேசுனது எதுவும் கிடையாதுக்கா. ஆனா இந்த பிள்ளைகிட்ட இப்படி இருக்கிறது எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரண்யா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிள்ளையதான் 4 பேர் 4 விதமா பேசுவாவ. அதனால ஒழுங்கா ஒரு இடத்துல இருந்து பேசும்போது ஒழுங்கா இருந்து பேசணும். அவைய அம்மா அப்பா யாரும் பக்கத்துல இருந்தா ஒன்றும் தெரியாது. அவ மட்டும்தானே இருக்கா, அப்ப இப்படியா இருந்து பேசுறது? சாலினிக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க எப்பயும் வருவேன், எல்லாருக்கும் தெரியும், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் நினைக்க கூடாது. எல்லாரும் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால நம்ம தான் கவனமா இருக்கணும். சரிக்கா. நாங்க டூருக்கு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோம். எந்த ஊருக்கு போலான்னு? டூருக்கா? இந்த வெயில்ல எங்க போறது? அதான்க்கா, கூலிங்கா இருக்க இடத்துக்கு போகணும். நம்ம ஊர்ல வெயில் இல்ல. ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கூலிங்கா இருக்க இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்ல. ஐயா, அங்கெல்லாம் ஏற்கனவே போயாச்சு. எனவே அங்க பார்க்க எனக்குலாம் எதுவுமே இல்லை. அதனாலதான் வேற எங்க போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமாக்கா, போன முறை நாங்க சென்னைக்கு போனோம் குயின்ஸ்லாண்ட்லாம் பார்க்கறதுக்கு. ஐயோ, அங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய முறை போயிருக்கேன். அங்க நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஆனா இப்போ அங்கெல்லாம் வெயில், அங்கெல்லாம் வேஸ்ட். ஆனா இப்ப போறது இப்படி ஒவ்வொரு இடமா அங்க போயிருக்கேன் இங்க போயிருக்கேன், அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு ஒவ்வொரு இடமா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க தான் போறது? இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம எங்கேயுமே கடைசியா போக மாட்டோம் போலதான் தெரியுது. சாலினிக்கா, பேசாட்டிக்கு மச்சாங்கிட்ட கேட்டு பாப்போமா? அவங்களுக்கு வேற ஏதாவது இடம் தெரியுதான்னு கேட்டு பாப்போம். யார் உங்க மாமாவா? வந்துட்டு தான் மறுவேளை பாப்பாரு. நீங்கள் வேற அப்படியே நீங்கள் டூர் பிளான் போட்டீங்கன்னா நான் மட்டும்தான் வர்ற மாதிரி இருக்கும். அவரு வர மாட்டாரு. என்ன சொல்றீங்க? நீங்கள் ஹனிமூனுக்கு எங்கேயும் போல, எங்க கூட டூருக்காவது சேர்ந்து வருவீன்னு நினைச்சா இப்படி சொல்றீங்க? அட நீ வேறல சஞ்சய், உங்க மாமாட்டெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு இருக்காரு. என்ன சர்ப்ரைஸ்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஏதாவது டூர் பிளான் போட்டால் அவரையும் கூப்பிட்டு போவோம். இல்லைன்னா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். அதான் சாலினி அக்கா எப்போ ராத்திரியாவோன்னு காத்துக்கிட்டு இருக்காவ. ஓஹோ, அது வேறையா? சும்மா இருல. ஐயே, கர்மம் என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. யாமினா, என்னாச்சு? அந்த கூத்தை ஏங்கோ கேக்கியே. இந்த பிள்ளைகள் பண்ணியது கொஞ்சம் கூட எனக்கெல்லாம் பிடிக்கலக்கா. ஏல குமரி, என்னன்னு தெளிவா சொல்லு. சொன்னாதானே எங்களுக்கு புரியும். ஆமா மீனா, என்னன்னு சொல்லு. சொன்னாதானே தெரியும். மொட்டையா நீ பாட்டுக்கு குவாச்சிக்கிட்டு இப்படி பேசினா என்னன்னு சொல்ல நாங்க. இல்லக்கோ, வர்ற வழியில இப்பதான் இந்த லட்சுமி அக்கா மூவா சோனி 2வது காரி அவள வெளியே இருந்து பாய் முனைஞ்சிக்கிட்டு இருந்தா. அவ மாடியில ஒரு பையன் படுத்து கிடக்காமக்க. எனக்கு பாக்கே ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் என்னத்திட்ட சொல்லி தலையில அடிச்சுட்டு வாரேன்.
என்ன சொல்ற மீனா? மடியில படுத்து கிடந்தானே அந்த பையன்? யாரது? ஏல ஒரு பையன், அத்தை பையன் வருவானா அவனா? அத்தை பையனோ செத்த பையலோ ஏதோ ஒரு பையன், ஒரு வளர்ந்து நல்ல நெடுன்னு நல்ல பெரிய பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடியே இவ்வளோ வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த பையன். ஆனால் முறைலாம் என்ன முறைன்னு எனக்கு தெரியாது. ஐயோ மைனி மோய் ஒருத்தன் கட்டையாக இருப்பான், அந்த பையன் தெரியும். இது நெடுமரங்கணங்க வளர்த்தியாக இருக்கான். இதுவும் ஆனால் இவ்வளோ சொந்தக்கார பையன்தான். இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி தெருவில் படுத்துருக்க, மடியிலேயே படுத்துருக்கிறது பொம்பளை பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை மடியில். எனக்கு பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தது. கூப்பிட்டு பிடிச்சி திட்டி போடலாமான்னு நினச்சேன். வேற நமக்கு எதுக்கு வம்புன்னு நினச்சிக்கிட்டு தான் வேற சும்மா இருந்தேன். இல்லாட்டினா வேற அவளெல்லாம் ஒன்று கூட்டிக்கிடுவாளுவே, வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாளோ, நமக்கு எது தேவையா? லட்சுமி அக்காவுக்கு பிள்ளைகளை வளர்க்கே தெரில. எனக்கெல்லாம் அதையே பண்ணுறது வர பிடிக்கவே மாட்டேங்குது. நான் தான் அப்பத்துலேருந்து சொல்லியானே, அவள் பண்ணி எதுவுமே சரியில்லைன்னு. என் மருமகளே அங்கே போவாதான்னு அவள் கேட்காண்டாங்க. ஆமாம் மீனா, லட்சுமி அக்காலாம் முன்னாடி மாதிரி இல்லை. நம்ம ஒன்றும் அவியல்கிட்டலாம் பேச ஆகாது. நம்ம ஏதாவது சொன்னோன்னு வையா, வேற நம்ம தான் கெட்டவளா ஆயிடுவோம். அதனால நம்ம எதுவும் பேசப்படாது. இதுவும் சரிதான்க்கு. யார் படியிலேயே படுத்துட்டு போறவ, நமக்கு என்ன வந்துச்சு? நீ வேலையை பாரு. இலை பதம் வந்துட்டா நினச்சி தானே எடுத்துட்டு வந்தா? ஆமாம், வீட்லேயே நினச்சி தான் வச்சுருந்தேன். இலைலாம் நல்லா பதமாக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த கத்திரிக்கோளம் கொடுங்கக்கா. கத்திரிக்கோளம் ஆசியும் தாங்க, இலையை விட்டுட்டோம். இந்த தான் இருக்குது, எடுத்துக்க. எனக்கு பேசாட்டிக்கு லட்சுமி அக்காவுக்கு போன பண்ணி சொல்லிடுவோமான்னு இருக்கு. அட நீ சும்மா இருக்க மாட்டியா? அவள் வந்து பிள்ளைய நாலு சாத்துவான்னு நினைக்கியா? உங்ககிட்ட தான் கிடந்து கத்துவா. தேவையில்லாத வேலை. என் பிள்ளைய பார்த்து இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு சண்டை வரான். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆமாம் மீனா, நீ உன் வேலையை பாரு. இந்த நாடு எங்க தான் போயிட்டு இருக்குன்னு தெரியல. எல்லாம் சுடுகாட்டுக்கு தான் போகுது. இன்னும் இது போலையே. இப்ப பத்தியா இதுக்கு இருக்கத்தானே செய்யும். தாயில கொஞ்சமாவது இருக்காதாக்கும் இவளுக்கும். பாத்துக்கிறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளெல்லாம் சும்மா விட மாட்டேன். முட்டிய பிடிச்சு ஆஞ்சி எடுக்கலன்னா பாரு. ஆளும் மண்டையும் பாரு. போகும்போது வரும்போது சும்மா சாட மாட்டேன். என்னத்தையாவது இந்த கிழவி சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப சோனி எதுக்கு கத்திட்டேடாக்கா? அந்த பிங்கி கிழவி தான் போகும்போது வரும்போது நீ சாட மடையா பேசுதுவே. எல்லாம் பிஞ்சிலே வளைஞ்சது வங்குது, அதுங்குது இதுங்குது. இப்ப இந்த நாடு எங்க தான் போகுதுன்னு தெரியலங்குது. அதான் எல்லாம் சுடுகாட்டுக்கு போகுது, நீனும் சுடுகாட்டுக்கு போலையான்னு சொன்னேன். அப்படியே சொன்னேன். காதுல விழுந்துச்சாக்கும். விழுந்திருக்கோம். சேச்சே, அது காதுல விழுந்திருக்காதான் இருக்கும். அதனாலதான் அது சண்டை போடாம போயிருக்கு. அது காதுல விழுந்திருந்துன்னா கண்டிப்பா சண்டைக்கு வந்திருக்கோம். விழுந்திருக்கோம். அது நம்ம நல்லா கிழிச்சு விட்டுருவோன்னு அது பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி போகவுமா இருக்கும். அம்மா வரட்டும், அம்மாட்ட சொல்லிக்கிடிங்க. சரி விடுபா சோனி. பாய் எத்தனை பாய் முனைஞ்சா? நான் 7 பாய் முனைஞ்சேன். அவ்வளோத்துக்கு தான் ஓலை இருந்துச்சு. நீ எத்தனை முனைஞ்சா? நான் ஒன்றை விட எக்ஸ்ட்ரா 1, அப்போ 8 பாய் முனைஞ்சேன். அதுக்கப்புறம் அரை பாய் குறை போட்டேன். அதுக்கப்புறமா ஓலை இல்லை, அதனால வச்சுட்டேன். அம்மா வந்து நான் சொல்லுவேன் எனக்கு ஓலை கம்மியாக இருந்துன்னு. சரி விடு. எப்போ போய் காப்பி போடுவேன்? நான் இதை தொளிச்சிட்டு வரேன். போ, நான் காப்பிலாம் போட முடியேன். நீ வேணா எனக்கு போட்டுதா? சி ஆம்பை இப்படி இருக்கா? நான் தெருவு முத்தெல்லாம் பெருக்கி தொளிச்சிருக்கேன்லாவே. நான் ஒன்றை விட 1 பாய் எக்ஸ்ட்ரா முனைஞ்சிருக்கேன். இங்க பாரு, ரொம்ப பண்ணாத. எனக்கு ஓலை முடிஞ்சிட்டு. இல்லாட்டினா நான் உன்னை விட அதிகமாக முனைஞ்சிருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. காப்பிலாம் நான் போட மாட்டேன். நீ வேணா போய் போட்டு குடி. அப்போ நான் எனக்கு மட்டும் தான் போடுவேன். அப்புறம் உனக்கெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன். எது நான் சூடு பண்ணி போட்ட உடனே நீ போய் ஆற்றி குடிப்பாதானே? ஆமாம். அப்போ எனக்கும் காப்பி வேண்டாம். நீ எப்போ சூடு பண்ணியா நானும் பார்க்கேன். நீ குடிக்கும்போது நான் குடிச்சுக்கிடுறேன். இருந்துட்டு போ. அம்மா வந்தப்புறம் அம்மா எப்படியும் காப்பி போட்டு கேட்பா. அப்போ யாராவது ஒருத்தர் போட்டு தானே ஆகணும். இல்லைன்னா அம்மனாலும் எப்படியும் போட்டு தான் தருவா நமக்கு. சி ஏன் இப்படி இருக்கா? என்ன உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. சீப்பா, சரியான சோம்பேறி. நம்மளும் வேலை கல்லிம்பா. சரிங்க, அப்ப நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வர பாருங்க. அங்கங்கன்னு அவன் கிடையாது பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் குடிக்க வாங்கி கொடுத்தான், அதை வாங்கி கொடுத்தான், இதை கூட வாங்கி கொடுத்தான்னு குடிச்சிட்டு வந்துட்டு அடக்காய்ங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி பேரும் பார்த்துக்கிட்டுங்க. அப்புறம் நான் மனுஷியா இருக்க முடியாது அம்மா. அட நீ வேற. இப்ப நான் தான் யாருக்கிட்டையும் பேசுறது வாங்குறது ஒன்றும் கிடையாத. சொல்லியே வேற அங்க போன அப்புறம் கூட்டாளிகளை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டான்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. அதான் சொல்லியே போனியன்னா உடம்புடிக்க போனியன்னா வேலையை முடிச்சிடலான்னு வீட்டுக்கு வர பாருங்க. சரி நீ கிளம்பு. இருட்டுறதுக்குள்ள வீடு போய் சேரு. பிள்ளைகளுக்கு வரும்போது ஏதாவது வேணும்னா போன் பண்ண சொல்லு. புரட்டா கிட்ட வேணும்னா வாங்கிட்டு வரேன். வீட்டில் சோறுலாம் வேற அந்த ஆளை கிடக்கு. அவ்வளோதான், எது கேட்டாலும் வாங்கிதான் பால்வாள. அதெல்லாம் ஒன்றும் இப்போ வேண்டாம். வீட்டில் சோறு கிடக்கு. அப்படியே வேணும்னா நான் போன பண்ண சொல்லியேன். பார்ப்போம். சரி நான் வாரேன். சரி லட்சுமி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மனுஷனுக்கு இங்கே 1008 வேலை கிடக்கு. நீ இது வேலையை முடிச்சுட்டு வேற நாங்கள் போனோம். நானே என்ன பண்ணேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
டேய் உனக்கு யாருடா சொன்னா? டேய் எனக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லு. டேய் நாங்க வந்ததே சாலினி அக்காவும் மச்சானையும் எங்கேயாவது டூர் கூட்டு போலான்னு தான். எங்கேயாவது டூர் போற மாதிரி போனோன்னா அப்ப பிளான் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். நாங்க தான் இன்னும் ஒரு பிளானும் போடலையே. இன்னைக்கு நைட்டு தான் அக்கா மச்சான்ட்ட கேட்டு சொல்றேன். நாங்க அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது பிளான் போட்டு போனோம். போகும்போது உடனே கூப்பிடலான்னு பார்த்தேன். நீ தான் எங்கனாலும் சரின்னு உடனே கிளம்பிடுவீய. அதனாலதான் நான் சொல்லல. சரி இப்ப நாங்க இருக்கேன்னு உனக்கு யாரு சொன்னா? எங்க அம்மாவா? இல்ல இல்ல அத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? சந்தியாவா? சரி இப்ப அதெல்லாம் விடு. சரி பிளான் போட்டியெல்லாம் என்ன? இல்லடா ஒரு பிளானும் பண்ணல, எல்லாம் சொதப்புது. அநேகமா நானே இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு நினைக்கேன். ஏன்டா அப்படி சொல்ற? ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்பேன், இல்லைன்னா கிளம்பிடுவேன். இங்கே இருந்தாலும் போர் அடிக்கும்ல. பேசாட்டிக்கு ஒரு ரவுண்ட் அப்படியே வன திருப்பதி போயிட்டு வருவோமா? வன திருப்பதியா? இங்க பக்கத்துல தானே இந்த குற்றாலம் பக்கம் எது சொல்லுவாங்களா, அங்கேயா? ஆமா. சரி பார்க்கலாம், நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி எதுனாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு. சரி சரி வைக்கிறேன். உன்கிட்ட பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டேன், வழி தெரியாம எங்கேயாவது மாட்டிக்க போறேன். இருட்ட வேற செய்யுது, பயமா இருக்கு. சரி மச்சான், சரி பாய். வை வை.